வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சைக்காலஜி பேப்பர் 1 and 2 கற்கும் குழந்தை பாடத்திட்டத்திலிருந்து சிலபஸிலிருந்து அலகு 1 ஃபர்ஸ்ட் பார்ட் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் சப்ஜெக்ட் 100 கேள்விகள் மற்றும் பதில்கள். கற்கும் குழந்தை பாடத்திட்டத்தில் மொத்தம் 10 அலகுகள் உள்ளன. இது முதல் அலகு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்ட் ஏ. இன்னும் 9 பார்ட் உள்ளது. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கவும், தனது நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம். கொஸ்டின் 1. மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிப்பது எது? மனித உடலில் உள்ள செல்கள் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும் உயரம் மற்றும் எடை பெருக்கத்தை குறிப்பது எது? ஆன்சர் உடல் வளர்ச்சி. ஆன்சர் உடல் வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 2. மனித வளர்ச்சியின் பருவங்கள் எத்தனை பருவ நிலைகளை கொண்டது ஆகும்? மனித வளர்ச்சியின் பருவங்கள் எத்தனை பருவ நிலைகளை கொண்டது ஆகும்? ஆன்சர் 8 பருவ நிலைகளை கொண்டது. ஆன்சர் 8 பருவ நிலைகளை கொண்டது. அடுத்து கொஸ்டின் 3. எதன் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சியை பிரித்துள்ளனர்? எதன் அடிப்படையில் மனிதனின் வளர்ச்சியை பிரித்துள்ளனர்? ஆன்சர் திசு வளர்ச்சி மற்றும் மனித உடலின் வளர்ச்சி. ஆன்சர் திசு வளர்ச்சி மற்றும் மனித உடலின் வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 4. மனித வளர்ச்சியின் சிசு பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் சிசு பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 0 to 1 ஆண்டுகள் வரை குறிக்கும். 0 to 1 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 5. மனித வளர்ச்சியின் குறு நடைப்பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் குறு நடைப்பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை குறிக்கும். ஆன்சர் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 6. மனித வளர்ச்சியின் பள்ளி முன் பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் பள்ளி முன் பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 3 to 6 ஆண்டுகள் வரை குறிக்கும். ஆன்சர் 3 to 6 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 7. மனித வளர்ச்சியின் பள்ளி பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் பள்ளி பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 6 to 10 ஆண்டுகள் வரை குறிக்கும். ஆன்சர் 6 to 10 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 8. மனித வளர்ச்சியின் குமர பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் குமர பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை குறிக்கும். ஆன்சர் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 9. மனித வளர்ச்சியின் வாலிப பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் வாலிப பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 20 முதல் 40 ஆண்டுகள் வரை குறிக்கும். 20 முதல் 40 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 10. மனித வளர்ச்சியின் வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் என்பது
எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 40 முதல் 60 ஆண்டுகள் வரை குறிக்கும். 40 முதல் 60 ஆண்டுகள் வரை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 11. மனித வளர்ச்சியின் முதுமை பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? மனித வளர்ச்சியின் முதுமை பருவம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஆன்சர் 60 ஆண்டுகளுக்கு மேல். ஆன்சர் 60 ஆண்டுகளுக்கு மேல். அடுத்து கொஸ்டின் 12. முன் மழலையர் பள்ளி வயது என்ன? முன் மழலையர் பள்ளி வயது என்ன? ஆன்சர் 3 முதல் 6 வயது ஆகும். 3 முதல் 6 வயது வரை ஆகும். அடுத்து கொஸ்டின் 13. தொடக்க கல்வி வயது என்ன? தொடக்க கல்வி வயது என்ன? ஆன்சர் 6 முதல் 10 வயது ஆகும். ஆன்சர் 6 முதல் 10 வயது வரை ஆகும். அடுத்து கொஸ்டின் 14. குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி என்பது எத்தனை ஆண்டுகள் வரை அளிக்க வேண்டும்? குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி என்பது எத்தனை ஆண்டுகள் வரை வழங்க வேண்டும்? ஆன்சர் 14 ஆண்டுகள் வரை. ஆன்சர் 14 ஆண்டுகள் வரை. அடுத்து கொஸ்டின் 15. பிறந்த குழந்தையின் சராசரி உயரம் என்ன? பிறந்த குழந்தையின் சராசரி உயரம் என்ன? ஆன்சர் 50 சென்டிமீட்டர் ஆகும். ஆன்சர் 50 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து கொஸ்டின் 16. பிறந்த குழந்தையின் எடை என்ன? பிறந்த குழந்தையின் எடை என்ன? ஆன்சர் 3 கிலோகிராம். ஆன்சர் 3 கிலோகிராம் ஆகும். அடுத்து கொஸ்டின் 17. குழந்தையின் உடல் வளர்ச்சி என்பது தலையில் தொடங்கி எதை நோக்கி வருகின்றது? குழந்தையின் உடல் வளர்ச்சி என்பது தலையில் தொடங்கி எதை நோக்கி வருகின்றது? ஆன்சர் பாதங்களை நோக்கி வருகின்றது. ஆன்சர் பாதங்களை நோக்கி. அடுத்து கொஸ்டின் 18. குழந்தையின் எந்த வளர்ச்சி ஒரு திட்டமிட்ட போக்கை நோக்கி கொண்டுள்ளது? குழந்தையின் எந்த வளர்ச்சி ஒரு திட்டமிட்ட போக்கை நோக்கி கொண்டுள்ளது? ஆன்சர் உடல் வளர்ச்சி. ஆன்சர் உடல் வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 19. வளர்ச்சி மைய அச்சில் இருந்து எதை நோக்கி செல்கிறது? வளர்ச்சி மைய அச்சில் இருந்து எதை நோக்கி செல்கிறது? ஆன்சர் இரு ஓரங்களை நோக்கி செல்கிறது. ஆன்சர் இரு ஓரங்களை நோக்கி செல்கிறது. அடுத்து கொஸ்டின் 20. உடல் வளர்ச்சியில் முக்கிய காரணிகள் என்ன? உடல் வளர்ச்சியில் முக்கிய காரணிகள் என்ன? ஆன்சர் எலும்பு வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சி ஆகும். எலும்பு வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சி ஆகும். அடுத்து கொஸ்டின் 21. குழந்தைகளின் எலும்பு மண்டலம் என்ன தன்மையை பெற்றிருக்கும்? குழந்தைகளின் எலும்பு மண்டலம் என்ன தன்மையை பெற்றிருக்கும்? ஆன்சர் நெகிழ்வு தன்மையை கொண்டு இருக்கும். ஆன்சர் நெகிழ்வு தன்மையை கொண்டு இருக்கும். அடுத்து கொஸ்டின் 22. குழந்தைகளின் உடலில் வேகமாக வளர்ச்சி அடைவது எது? குழந்தைகளின் உடலில் வேகமாக வளர்ச்சி அடைவது எது? ஆன்சர் நரம்பு மண்டலம். ஆன்சர் நரம்பு மண்டலம். அடுத்து ஆன்சர் 23. குழந்தைகளின் உடலில் மெதுவாக வளர்ச்சி அடைவது எது?
குழந்தைகளின் உடலில் மெதுவாக வளர்ச்சி அடைவது எது? ஆன்சர் உடல் உறுப்புகள். ஆன்சர் உடல் உறுப்புகள். அடுத்து கொஸ்டின் 24. தொடக்க கல்வியில் பயிலும் குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும்? தொடக்க கல்வியில் பயிலும் குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும்? ஆன்சர் 90%. ஆன்சர் 90% இருக்கும். அடுத்து கொஸ்டின் 25. தொடக்க கல்வியில் பயிலும் குழந்தையின் உடல் உறுப்புகளின் வளர்ச்சி எத்தனை சதவிகிதம் இருக்கும்? தொடக்க கல்வியில் பயிலும் குழந்தையின் உடல் உறுப்புகளின் வளர்ச்சி எத்தனை சதவிகிதம் இருக்கும்? ஆன்சர் 40%. ஆன்சர் 40% இருக்கும். அடுத்து கொஸ்டின் 26. குழந்தையின் உடல் வளர்ச்சி எந்த பருவத்தில் அதிக வேகமாக இருக்கும்? குழந்தையின் உடல் வளர்ச்சி எந்த பருவத்தில் அதிக வேகமாக இருக்கும்? ஆன்சர் குமர பருவத்தில். ஆன்சர் குமர பருவத்தில் குழந்தையின் உடல் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அடுத்து கொஸ்டின் 27. குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்காத காரணி எது? குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்காத காரணி எது? ஆன்சர் பெற்றோர்களின் உடற்பண்புகள். ஆன்சர் பெற்றோர்களின் உடற்பண்புகள். அடுத்து கொஸ்டின் 28. சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து மாறுபடுவது எது? சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து மாறுபடுவது எது? ஆன்சர் குழந்தைகளின் வளர்ச்சி. ஆன்சர் குழந்தைகளின் வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 29. வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் எவை? குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் எவை? ஆன்சர் தனிமனித உடல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல். ஆன்சர் தனிமனித உடல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல். அடுத்து கொஸ்டின் 30. மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது எது? மனித உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது எது? ஆன்சர் நாளமில்லா சுரப்பியும் நரம்பு மண்டலமும் ஆகும். நாளமில்லா சுரப்பியும் நரம்பு மண்டலமும் ஆகும். அடுத்து கொஸ்டின் 31. உடலின் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமாக அமைபவை எவை? உடலின் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமாக இருப்பவை எவை? ஆன்சர் நாளமில்லா சுரப்பியும் நரம்பு மண்டலமும். ஆன்சர் நாளமில்லா சுரப்பியும் நரம்பு மண்டலமும் ஆகும். அடுத்து கொஸ்டின் 32. நாளமில்லா சுரப்பி எதை சுரக்கும்? நாளமில்லா சுரப்பி எதை சுரக்கும்? என்ன சுரக்கும்? ஆன்சர் ஹார்மோன்களை சுரக்கும். ஆன்சர் ஹார்மோன்களை சுரக்கும். அடுத்து கொஸ்டின் 33. எலும்பு தசை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது எது? எலும்பு மற்றும் தசை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் பிட்யூட்டரியின் முன்பகுதியில் சுரக்கும் ஹார்மோன். பிட்யூட்டரியின் முன்பகுதியில் சுரக்கும் ஹார்மோன். அடுத்து 34. நாளமில்லா சுரப்பியின் செயல்பாட்டினை கட்டுப்படுத்துவது எது? நாளமில்லா சுரப்பியின் செயல்பாட்டினை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் ஹார்மோன்கள். ஆன்சர் ஹார்மோன்கள். அடுத்து கொஸ்டின் 35. அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் எது? அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் எது?
ஆன்சர் அட்ரினலின் இருந்து சுரக்கும் ஹார்மோன் ஆகும். ஆன்சர் அட்ரினலில் இருந்து சுரக்கும் ஹார்மோன் ஆகும். அடுத்து கொஸ்டின் 36. இதய செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது எது? இதய செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் அட்ரினலின் ஹார்மோன். ஆன்சர் அட்ரினலின் ஹார்மோன். அடுத்து கொஸ்டின் 37. கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எது? ஆன்சர் அட்ரினலின். ஆன்சர் அட்ரினலின். அடுத்து கொஸ்டின் 38. ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவது எது? ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவது எது? ஆன்சர் தைராக்சின். ஆன்சர் தைராக்சின். அடுத்து கொஸ்டின் 39. வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது எது? வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் தைராக்சின். ஆன்சர் தைராக்சின். அடுத்து கொஸ்டின் 40. இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுவது எது? இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுவது எது? ஆன்சர் பாரா தைராய்டு. ஆன்சர் பாரா தைராய்டு. அடுத்து கொஸ்டின் 41. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுவது எது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுவது எது? ஆன்சர் இன்சுலின். ஆன்சர் இன்சுலின். அடுத்து கொஸ்டின் 42. இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது? இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது? ஆன்சர் கணையம். ஆன்சர் கணையம். அடுத்து கொஸ்டின் 43. குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் அளவை கட்டுப்படுத்துவது எது? குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் அளவை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் இன்சுலின். ஆன்சர் இன்சுலின். அடுத்து கொஸ்டின் 44. புரோட்டீன் உருவாக கொழுப்பு சேகரிக்க பயன்படுவது எது? புரோட்டீன் உருவாக கொழுப்பு சேகரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் இன்சுலின். ஆன்சர் இன்சுலின். அடுத்து கொஸ்டின் 45. பிட்யூட்டரி முன்பகுதியில் சுரக்கும் ஹார்மோன் அளவு அதிகமாக சுரந்தால் ஏற்படுவது எது? பிட்யூட்டரி முன்பகுதியில் சுரக்கும் ஹார்மோன் அளவு அதிகமாக சுரந்தால் ஏற்படுவது எது? ஆன்சர் அசாதாரண உடல் பருமன். ஆன்சர் அசாதாரண உடல் பருமன். அடுத்து கொஸ்டின் 46. வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் ஏற்படுவது எது? வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் ஏற்படுவது எது? ஆன்சர் குள்ளத்தன்மை. ஆன்சர் குள்ளத்தன்மை.
அடுத்து கொஸ்டின் 47. கிரிட்டினிசம் ஏற்பட காரணம் என்ன? கிரிட்டினிசம் ஏற்பட காரணம் என்ன? ஆன்சர் தைராக்சின் குறைவாக சுரப்பதினால். ஆன்சர் தைராக்சின் குறைவாக சுரப்பதினால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது. அடுத்து கொஸ்டின் 48. தைராக்சின் அதிகமாக சுரந்தால் ஏற்படும் நோய் எது? தைராக்சின் அதிகமாக சுரந்தால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் முன்கழுத்து கழலை. ஆன்சர் முன்கழுத்து கழலை. அடுத்து கொஸ்டின் 49. குழந்தைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? குழந்தைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் நாளமில்லா சுரப்பி. ஆன்சர் நாளமில்லா சுரப்பி. அடுத்து கொஸ்டின் 50. நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது எது? நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது எது? ஆன்சர் மைய நரம்பு மண்டலம். ஆன்சர் மைய நரம்பு மண்டலம். அடுத்து கொஸ்டின் 51. மைய நரம்பு மண்டலம், வெளி நரம்பு மண்டலம் என இரு பெரும் பிரிவை கொண்டது எது? மைய நரம்பு மண்டலம், வெளி நரம்பு மண்டலம் என இரு பெரும் பிரிவை கொண்டது எது? ஆன்சர் நரம்பு மண்டலம். ஆன்சர் நரம்பு மண்டலம். அடுத்து கொஸ்டின் 52. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு எது? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு எது? ஆன்சர் நரம்பு செல் அல்லது நியூரான். ஆன்சர் நரம்பு செல் அல்லது நியூரான். அடுத்து கொஸ்டின் 53. நரம்பு மண்டலத்தின் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்பு எது? நரம்பு மண்டலத்தின் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்பு எது? ஆன்சர் நியூரான். ஆன்சர் நியூரான். கொஸ்டின் 54. நியூரானின் அளவு என்ன? நியூரானின் அளவு என்ன? ஆன்சர் 1 மில்லிமீட்டர் குறைவான நீளம் முதல் சில அடி நீளம் வரை. 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான நீளம் முதல் சில அடி நீளம் வரை. அடுத்து கொஸ்டின் 55. தண்டுவடத்தையும் குதிக்காலினையும் இணைக்கும் நியூரான் எது? தண்டுவடத்தையும் குதிக்காலினையும் இணைக்கும் நியூரான் எது? ஆன்சர் ஆக்சான். ஆன்சர் ஆக்சான். அடுத்து கொஸ்டின் 56. நியூரானின் 3 பிரிவு எவை? நியூரானின் 3 பிரிவு எவை? ஆன்சர் 1 புலன் உணர்ச்சி நியூரான். ஆன்சர் 1 புலன் உணர்ச்சி நியூரான். 2 இயக்க நியூரான். 2 இயக்க நியூரான். 3 இணைப்பு நியூரான். இணைப்பு நியூரான். அடுத்த கொஸ்டின் 57. மைய நரம்பு மண்டலத்திற்கு செய்தியினை கொண்டு செல்லும் நியூரான் எது? மைய நரம்பு மண்டலத்திற்கு செய்தியினை கொண்டு செல்லும் நியூரான் எது? ஆன்சர் புலன் உணர்ச்சி நியூரான். ஆன்சர் புலன் உணர்ச்சி நியூரான்.
அடுத்து 58. மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் எது? மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான் எது? ஆன்சர் இயக்க நியூரான். ஆன்சர் இயக்க நியூரான். அடுத்து கொஸ்டின் 59. மூளையில் ஆக்சானின் நீளம் என்ன? மூளையில் ஆக்சானின் நீளம் என்ன? ஆன்சர் 1 மில்லிமீட்டருக்கு குறைவாக. ஆன்சர் 1 மில்லிமீட்டருக்கு குறைவு. அடுத்து கொஸ்டின் 60. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது எது? புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது எது? ஆன்சர் இணைப்பு நியூரான். ஆன்சர் இணைப்பு நியூரான். அடுத்து கொஸ்டின் 61. மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள இணைப்பு நியூரான்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கும்? மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள இணைப்பு நியூரான்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கும்? ஆன்சர் 99.98% இணைப்பு நியூரான்கள் இருக்கும். ஆன்சர் 99.98% இணைப்பு நியூரான்கள் இருக்கும். அடுத்து கொஸ்டின் 62. தூண்டலை பெறும் நியூரானின் பாகம் எது? தூண்டலை பெறும் நியூரானின் பாகம் எது? ஆன்சர் டெண்டிரைட். ஆன்சர் டெண்டிரைட் ஆகும். அடுத்து கொஸ்டின் 63. நியூரானின் உடல் பகுதியின் பெயர் என்ன? நியூரானின் உடல் பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர் சோமா. ஆன்சர் சோமா. அடுத்து கொஸ்டின் 64. சோமாவில் இருப்பவை எவை? சோமாவில் இருப்பவை எவை? ஆன்சர் உட்கருவும் சைட்டோபிளாசமும். ஆன்சர் உட்கருவும் சைட்டோபிளாசமும் இருக்கும். அடுத்து கொஸ்டின் 65. டெண்டிரைட்களிலிருந்து செய்தியை பெறுவது எது? டெண்டிரைட்களிலிருந்து செய்தியை பெறுவது எது? ஆன்சர் சோமா. ஆன்சர் சோமா. அடுத்து கொஸ்டின் 66. டெண்டிரைட்களின் நீட்சியான இலையின் பெயர் என்ன? டெண்டிரைட்களின் நீட்சியான இலையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆக்சான். ஆன்சர் ஆக்சான். அடுத்து கொஸ்டின் 67. ஆக்சானின் நுனியில் காணப்படுவது எது? ஆக்சானின் நுனியில் காணப்படுவது எது? ஆன்சர் குமிழ் போன்ற அமைப்புகள். ஆன்சர் குமிழ் போன்ற அமைப்புகள். அடுத்து கொஸ்டின் 68. குமிழ் போன்ற அமைப்பின் பெயர் என்ன? குமிழ் போன்ற அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் முனைய குமிழ்கள். ஆன்சர் முனைய குமிழ்கள். கொஸ்டின் 69. இரு நியூரான்கள் எப்போதும் இணைந்து இருப்பது இல்லை. இக்கூற்று சரியா தவறா? இரு நியூரான்கள் எப்போதும் இணைந்து இருப்பது இல்லை. இக்கூற்று
ஆன்சர் சரி. ஆன்சர் சரி. அடுத்து கொஸ்டின் 70. இரண்டு நியூரான்களுக்கு இடையே காணப்படுவது எது? இரண்டு நியூரான்களுக்கு இடையே காணப்படுவது என்ன? ஆன்சர் மிக சிறிய இடைவெளி. ஆன்சர் மிக சிறிய இடைவெளி. அடுத்து கொஸ்டின் 71. ஆக்சானை சுற்றிலும் இருப்பது எது? ஆக்சானை சுற்றிலும் இருப்பது என்ன? ஆன்சர் மையலின் சீத். மையலின் சீத். அடுத்து கொஸ்டின் 72. போர்வை போல மூடியுள்ளது எது? போர்வை போல மூடியுள்ளது எது? ஆன்சர் மையலின் சீத். ஆன்சர் மையலின் சீத். அடுத்து கொஸ்டின் 73. மையலின் சீத் எதனால் ஆனது? மையலின் சீத் எதனால் ஆனது? ஆன்சர் புரதம் மற்றும் கொழுப்பு. ஆன்சர் புரதம் மற்றும் கொழுப்பினால் ஆனது. அடுத்து கொஸ்டின் 74. நியூரான் செய்திகளை எவ்வாறு கடத்துகிறது? நியூரான் செய்திகளை எவ்வாறு கடத்துகிறது? ஆன்சர் ஒரே திசையில். ஆன்சர் ஒரே திசையில் கடத்துகிறது. அடுத்து கொஸ்டின் 75. டெண்டிரைட்களிலிருந்து ஆக்சானுக்கும் முனைய குமிழ்களுக்கும் செய்தியை அனுப்புவது எது? டெண்டிரைட்களிலிருந்து ஆக்சானுக்கும் முனைய குமிழ்க்கும் செய்தியை அனுப்புவது எது? ஆன்சர் சோமா. ஆன்சர் சோமா. அடுத்து கொஸ்டின் 76. பிறந்த குழந்தையின் நியூரான்களில் எவை இருப்பது இல்லை? பிறந்த குழந்தையின் நியூரான்களில் எவை இருப்பது இல்லை? ஆன்சர் மையலின் சீத் படலம். மையலின் சீத் படலம் பிறந்த குழந்தையின் நியூரான்களில் இருப்பது இல்லை. அடுத்து கொஸ்டின் 77. மையலின் உருவாகும் நிகழ்ச்சிக்கு பெயர் என்ன? மையலின் உருவாகும் நிகழ்ச்சிக்கு பெயர் என்ன? ஆன்சர் மையலினேஷன். ஆன்சர் மையலினேஷன். அடுத்து கொஸ்டின் 78. உடல் இயக்க செயல்பாடின் ஆரம்ப காலம் எது? குழந்தைகளின் உடல் இயக்க செயல்பாட்டின் ஆரம்ப காலம் எது? ஆன்சர் ஏறக்குறைய ஒரு ஆண்டு. ஆன்சர் ஏறக்குறைய ஒரு ஆண்டு. அடுத்து கொஸ்டின் 79. நாட்டின் நல்ல எதிர்காலத்திற்கு அறிகுறி என்ன? நாட்டின் நல்ல எதிர்காலத்திற்கு அறிகுறி எது? ஆன்சர் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள். ஆன்சர் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள். அடுத்து கொஸ்டின் 80. நரம்பு துடிப்பின் வேகத்தை அதிகப்படுத்துவது எது? நரம்பு துடிப்பின் வேகத்தை அதிகப்படுத்துவது எது? ஆன்சர் மையலின் சீத். ஆன்சர் மையலின் சீத்.
அடுத்த கொஸ்டின் 81. மூளை அல்லது தண்டுவடத்திற்கு உடலின் பல பாகங்களிலிருந்து செய்திகள் ஒரே சமயத்தில் உட்செல்லவும் அங்கிருந்து வெளிவரவும் முடிவது எதனால்? மூளை அல்லது தண்டுவடத்திற்கு உடலின் பல பாகங்களில் இருந்து செய்திகள் ஒரே சமயத்தில் உட்செல்லவும் அங்கிருந்து வெளிவரவும் முடிவது எதனால்? ஆன்சர், நியூரான்கள் ஒரே திசையிலேயே செய்திகளை கடத்துவதினால். நியூரான்கள் ஒரே திசையிலேயே செய்திகளை கடத்துவதினால். அடுத்து கொஸ்டின் 82. குழந்தை வளர்ச்சி அடையும் போது அளவில் பெருக்கம் அடைவது எது? குழந்தை வளர்ச்சி அடையும் போது அளவில் பெருக்கம் அடைவது எது? ஆன்சர், நியூரான்கள். ஆன்சர், நியூரான்கள். அடுத்து கொஸ்டின் 83. குழந்தைகளுக்கு 14 ஆண்டு வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வேண்டும் என செயல்படும் அமைப்பு எது? குழந்தைகளுக்கு 14 ஆண்டு வரை கட்டாய கல்வி இலவச கல்வி வழங்க வேண்டும் என செயல்படும் அமைப்பு எது? ஆன்சர், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல். தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல். அடுத்த கொஸ்டின் 84. குழந்தைகள் எத்தனை மாதங்கள் வரை பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்வது இல்லை? குழந்தைகள் எத்தனை மாதங்கள் வரை பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்வது இல்லை? ஆன்சர், 4 மாதங்கள் வரை. ஆன்சர், 4 மாதங்கள் வரை. அடுத்த கொஸ்டின் 85. செய்திகள் எதன் வழியாக மூளைக்கு செல்கின்றன? செய்திகள் எதன் வழியாக மூளைக்கு செல்கின்றன? ஆன்சர், கண்ணில் உள்ள புலன் உணர்ச்சி நியூரான் வழியாக செல்கிறது. ஆன்சர், கண்ணில் உள்ள புலன் உணர்ச்சி நியூரான் வழியாக செல்கிறது. அடுத்த கொஸ்டின் 86. மூளை எதன் மூலம் கட்டளை இடுகிறது? மூளை எதன் மூலம் கட்டளை இடுகிறது? ஆன்சர், இயக்க நியூரான்கள் மூலம். ஆன்சர், இயக்க நியூரான்கள் மூலம். அடுத்த கொஸ்டின் 87. குழந்தை அம்மா என்று சொல்வது என்ன செயல்பாடு? குழந்தை அம்மா என்று சொல்வது என்ன செயல்பாடு ஆகும்? ஆன்சர், உடல் இயக்க செயல்பாடு. ஆன்சர், உடல் இயக்க செயல்பாடு ஆகும். அடுத்து கொஸ்டின் 88. குழந்தைகள் அம்மா என்று சொல்ல ஆகும் காலம் என்ன? குழந்தைகள் அம்மா என்று சொல்ல ஆகும் காலம் என்ன? ஆன்சர், 1 ஆண்டு காலம் வரை. ஆன்சர், 1 ஆண்டு காலம் வரை. அடுத்து கொஸ்டின் 89. பள்ளியில் கற்கும் குழந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய என்ன தேவை? பள்ளியில் கற்கும் குழந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய என்ன தேவை? ஆன்சர், உடல் இயக்க செயல்பாடுகள். ஆன்சர், உடல் இயக்க செயல்பாடுகள். அடுத்த கொஸ்டின் 90. குழந்தையின் உற்று நோக்கல், தொடர்பு படுத்துதல், சிந்தித்தல் போன்ற மன செயல்பாடுகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது எது? குழந்தைகள் உற்று நோக்கல், தொடர்பு படுத்துதல், சிந்தித்தல் போன்ற மன செயல்பாடுகளின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைவது எது?
ஆன்சர் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி. ஆன்சர் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் 91. குழந்தை பயண சீட்டுக்கு காகிதத்தையும் தேநீருக்கு வெறும் குவளையையும் பிரதியீடு அதாவது குறியீடு செய்வது என்ன சிந்தனை ஆகும்? குழந்தைகள் பயண சீட்டுக்கு காகிதத்தையும் தேநீருக்கு வெறும் குவளையையும் பிரதியீடு அதாவது குறியீடு செய்வது என்ன சிந்தனை ஆகும்? ஆன்சர் குறியீட்டு சிந்தனை ஆகும். ஆன்சர் குறியீட்டு சிந்தனை ஆகும். அடுத்து கொஸ்டின் 92. குறியீடுகளை உள்ளத்தில் உபயோகப்படுத்தும் திறன் என்ன? குழந்தைகள் குறியீடுகளை உள்ளத்தில் உபயோகப்படுத்தும் திறன் என்ன? ஆன்சர் குறியீட்டு சிந்தனை. ஆன்சர் குறியீட்டு சிந்தனை திறன் ஆகும். அடுத்த கொஸ்டின் 93. குறியீடுகளை புரிந்து கொள்வது என்பது என்ன? குழந்தைகள் குறியீடுகளை புரிந்து கொள்வது என்பது என்ன? ஆன்சர் படிப்படியான வளர்ச்சி. ஆன்சர் படிப்படியான வளர்ச்சி ஆகும். அடுத்த கொஸ்டின் 94. குறியீட்டு சிந்தனையின் வெளிப்பாடு என்பது என்ன? குறியீட்டு சிந்தனையின் வெளிப்பாடு என்பது என்ன? ஆன்சர் குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் பின்பற்றி செய்தல், பாவனை விளையாட்டு, மொழியால் கருத்து பரிமாற்றம் ஆகிய செயல்களில் ஈடுபடுவது என்பது ஆகும். குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் பின்பற்றி செய்தல், பாவனை விளையாட்டு, மொழியால் கருத்து பரிமாற்றம் ஆகிய செயல்பாடுகளில் ஈடுபடுவது ஆகும். அடுத்து கொஸ்டின் 95. செயல்வழி கற்றல் என்பது என்ன? செயல்வழி கற்றல் என்பது என்ன? ஆன்சர் பள்ளி வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெற்று விடுவதால் முதல் வகுப்பில் கற்பிக்கும் முறை ஆகும். ஆன்சர் பள்ளி வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெற்று விடுவதால் முதல் வகுப்பில் கற்பிக்கும் முறை ஆகும். அடுத்து கொஸ்டின் 96. குழந்தைகள் இடைவெளி, காரண காரியம், அடையாளம் காணுதல், வகைப்பாடு செய்தல் மற்றும் எண்ணுருக்கள் இவற்றை புரிந்து கொள்வது எதனால்? குழந்தைகள் இடைவெளி, காரண காரியம், அடையாளம் காணுதல், வகைப்பாடு செய்தல் மற்றும் எண்ணுருக்கள் இவற்றை புரிந்து கொள்வது எதனால்? ஆன்சர் குறியீட்டு சிந்தனை வளர்வதால். ஆன்சர் குறியீட்டு சிந்தனை வளர்வதால். அடுத்த கொஸ்டின் 97. குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி என்பது என்ன? குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி என்பது என்ன? ஆன்சர் தர்க்கமுறை சிந்தனை. ஆன்சர் தர்க்கமுறை சிந்தனை ஆகும். அடுத்த கொஸ்டின் 98. குறியீடுகளில் வரிசை தொடர் ஏற்படுத்தி முடிவெடுத்தல் அல்லது மதிப்பீடு செய்தல் என்பது எந்த சிந்தனை ஆகும்? குறியீடுகளில் வரிசை தொடர் ஏற்படுத்தி முடிவெடுத்தல் அல்லது மதிப்பீடு செய்தல் என்பது என்ன சிந்தனை ஆகும்? ஆன்சர் தர்க்கமுறை சிந்தனை. ஆன்சர் தர்க்கமுறை சிந்தனை ஆகும். அடுத்து கொஸ்டின் 99. குழந்தை எந்த வயதில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்கிறது? குழந்தை எந்த வயதில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்கிறது? ஆன்சர் 7 முதல் 8 ஆண்டுகளில் இருந்து. ஆன்சர் 7 முதல் 8 வயதில் இருந்து.
அடுத்த கொஸ்டின் 100. குழந்தை 7 முதல் 8 ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்கிறது என கூறியவர் யார்? குழந்தை 7 முதல் 8 ஆண்டுகளில் இருந்து வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்கிறது என கூறியவர் யார்? ஆன்சர் பியாஜே. ஆன்சர் பியாஜே.